வந்து மேட்லேப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு சின்னதா ஒரு கிளாஸ்ல சொன்னேன்லப்பா, நம்ம அது ஒரு சின்னதா கமாண்ட் விண்டோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் போய்க்கலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகேம்மா. அப்ப இங்க பாருங்க. நான் இதான்ப்பா ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரே நோ நிமிஷம். மேம். ஒரு இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகல ஒரே மேம். செகண்ட். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா? எஸ் மேம். ஓகே. இப்போ என்ன கமாண்ட் கொடுக்குறேன்னு தெரியுதா? எஸ் மேம். கிளியர் ஆல். சிஎல்சி கொடுக்கங்காட்டி என்னாச்சு? ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு மேம். ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அதை ஆல்ரெடி நம்ம பார்க்கலாம்ப்பா, ஒன்றுனா பார்க்கலாம். சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல் எல்லாமே இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்ன்னு ஒரு வருமா கேஸ் சென்சிட்டிவ். அதனால வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் டைப் பண்ணுறது தெரியுதுல்லம்மா, ஒரு 2 மினிட்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் எஸ் மேம். ப்ரோக்ராமிங் போய்க்கலாம். மேம் நாங்க ஜூம் பண்ணிக்கலாம் மேம், எங்க மொபைல்ல ஜூம் பண்ணிக்கிறோம் மேம். பண்ணிக்கலாம். ஓகேடா. ஓகே மேம். 8 ஒன்ஸ் கொடுக்க போற டேட்டா. 8 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 இருக்காடா? ஓகே. இங்க பாருமா, இதுதான் மேட்லேப் ஐகான். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுதா? ஐகான் தெரியுதாடா? மேட்லேப் ஐகானு நான் அப்புறமேல் இங்க பாரு, இங்கே இருக்கு பாரு, ஸ்டார்ட் மெனுலே இருக்கு பாரு. நான் அப்புறமேல் காட்டுறேன். நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டெஸ்க்டாப்ல காட்டுறேன் அந்த ஐகான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும் மேட்லேப். புரியுதா? ஐகான் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேர்டுனா எப்படி இருக்கு, எக்ஸல்னா எப்படி இருக்கு, அந்த மாதிரி நம்ம மேட்லேப் ஐகான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் விண்டோ, அதே மாதிரி எடிட்டர் விண்டோ, இந்த மாதிரி கமாண்ட் ஹிஸ்ட்ரின்லாம் இருக்கும். கமாண்ட் டைரக்டரி, கமாண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றிலாம் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் விண்டோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது கடைசியாக பார்த்துக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லை, அப்போ தானே போட முடியும். ஸோ இதில் பாருங்கடா, நான் இப்போ வந்து இன்புட் கொடுத்துருக்கேன். கமாண்ட் விண்டோவில் இன்புட் கொடுக்கலாமா, ஃபைலில் போய் நம்ம கொடுக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஃபைலில் போயிட்டு டைப் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு ரஃப் கால்குலேஷன் மாதிரி. இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன்டா. எக்ஸ் ஆஃப் என்னன்னுலாம் கொடுக்கக்கூடாது. இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சா, வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு எஃப்எஃப்டி கண்டுபிடிக்க போறேன். எஃப்எஃப்டி கண்டுபிடிச்சா என்னடா ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? ஆல் ஒன்ஸ்க்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல கிளாஸ்ல. என்ன ஆன்சர் வரும்? ஆல் ஒன்ஸ்க்கு என்னடா ஆன்சரு? பவதாரணி, தீபக், என்ன ஆன்சர் ஆல் ஒன்ஸ்க்கு? ஆல் ஒன்ஸ் 800பா. இப்போ என்ன பண்ண போறேன்னா நீங்க பாரு, எஃப்எஃப்டி ஆஃப் கீ, எஃப்எஃப்டி வந்து கீபோர்டுமா, எஃப்எஃப்டி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். 800 தானே நமக்கு ஆன்சரு. புரியுதா? எஃப்எஃப்டி ஆஃப் எக்ஸ் நம்ம கமாண்ட் விண்டோலயே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்டா. ஃபைலில் போயும் போடலாம், கமாண்ட் விண்டோலயே ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 81 கொடுத்தீங்கன்னா அதுக்கு எஃப்எஃப்டி வந்து எஃப்எஃப்டிங்கிறது இந்த கீவேர்டு. புரியுதா? நம்ம மேட்லேப்ங்கிறது மேட்லேப் எக்ஸ்பென்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேட்ரிக்ஸ் லெபார்டரி, மேட்லேபோட எக்ஸ்பான்ஷன் மேட்ரிக்ஸ் லெபார்டரி. ஓகேவா? இப்போ இந்த இது 8 ஒன்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் வந்து, ஒரே நிமிஷம்டா சார், அந்த இது ஜாயின் பண்ணி விட்டுருங்க மைக்ரோசாஃப்ட் டீம். பக்கத்து சிஸ்டம் ஆன் பண்ணி விடுங்க. இல்லை, என்னோட செகண்ட் சிஸ்டம் ஆன் பண்ணுங்க. இப்போ 800. ஓகேவா? இப்போ நம்ம வேற இன்புட் கொடுக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கோம் கிளாஸ்ல. 1 2 3 4 4 1 2 3 4 4 3 2 1. ஓகேவா? இது நம்ம போட்டிருக்கோமில்ல, என்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம அதே கீவேர்டு தான், எஃப்எஃப்டி ஆஃப் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். எனக்கு ஆன்சர் வந்து உடனே வந்துடும். இப்போ புரியுதாம்மா? இப்படி வரும்.
மேட்ரிக்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், காலம் ரோ அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 20. இந்த ஆன்சர் ஞாபகம் இருக்காடா நம்ம போட்டது? இந்த மாதிரி ஆன்சர் ஞாபகம் இருக்கா? என்ன இன்புட் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்க, இங்க ஐஎன் வருமா, நம்ம ஜேன் போடுவோம். இங்க மேட்லாப்ல ஐஎன் வரும். புரியுதா? இது பாரு, இது வந்து சின்னதா இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஈஸியான ப்ராப்ளம் இது. இது பாரு, இது 1 2 3 4 4 3 2 1 நீ எவ்வளவு நேரம் கால்குலேட் பண்ணியிருப்ப? என்னடா பட்டர்ஃப்ளை போட்டு ஒன்னா டெசிமேஷன் டைம் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா டெசிமேஷன் ஃப்ரீக்வன்சி போட்டிருப்பீங்க. ஓகேவா? போட்டுட்டு கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ எத்தனை வேல்யூ வேணா நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? என்னப்பா புரியுதா இல்லையாடா? எஸ் மேம். இப்போ நம்ம எந்த வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். இப்போ சும்மா ரேண்டமா கொடுக்குறோம் பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு சும்மா ரேண்டமா இது இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ 1 2 5 8 9 14 ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து எஃப்எஃப்டி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து நம்ம போட்ட ப்ராப்ளமே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். புரியுதா? இது நம்ம வந்து எத்தனை 6 தான் இருக்கு, 6 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், அதனால 6 தான் வந்திருக்கு. புரியுதா? எவ்வளோ கொடுக்குறோமோ அது வருது. இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கிளியர் பண்ணிக்கலாமா? நிறைய வந்துருச்சு, ஸ்க்ரோல் பண்ண தேவையில்லை. அதுபோல என்ன பண்ணலாம்னா சிஎல்சி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். இப்போ கன்வல்யூஷன் பார்க்கலாமா? சர்க்குலர் கன்வல்யூஷன் இது ஒரிஜினல் வெர்ஷன் இல்லடா, ஒரிஜினல் வெர்ஷன் ஆன் பண்ணல. இது வந்து சர்க்குலர் கன்வல்யூஷன் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், பெரிய பெரிய நம்பராக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 1 2 45 79 46 87 45 456 124 இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறோம். புரியுதா? ஹெச் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம். 24 89 73 234 178 ஏதோ ரேண்டமாக நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? என்டர் கொடுத்துட்டு வெறும் ஒய் ஈக்குவல் டுன்னு கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். CONV ஆஃப் எக்ஸ் கமா ஹெச்ன்னு கொடுக்குற கமாண்ட் வேர்டுரா. CONV FFTல கமாண்ட் வேர்டு. புரியுதா? என்டர் கொடுத்தா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா? எவ்வளோ பெரிய வேல்யூ, இன்னுமே பெரிய பெரிய வேல்யூ கொடுக்கலாம்ப்பா. நான் வேஸ்ட்டாக டைப் பண்ணிட்டுன்னு விட்டேன், ரேண்டமாக ஏதோ ஒன்று கொடுத்தேன். புரியுதா? என்னப்பா புரியுதுலடா? எஸ் மேம். CCONV கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் ரெண்டுமே. CCONVங்கிறது கீவேர்ட் நாட் அவைலபிள்னு வரும். இப்போ நான் கொடுத்து பார்க்குற மாதிரி, ஏன்னா இது வந்து சரி கொடுத்து பார்க்க வேண்டாம், அது இன்வாலிட்னு வரும். Y ஈக்குவல் டு, ஏன்னா அது வந்து ஒரிஜினல்ல தான் ஒர்க் ஆகும். CCONV ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. டெமோ வெர்ஷன்ல என்ன வருதா? அன்டிஃபைன்டு கமாண்ட் வருது. ஏன் அன்டிஃபைன்டு கமாண்ட் வருது? பைரேட்டட் வெர்ஷன்ல CCONV கீவேர்டு கிடையாது, பட் ஒரிஜினல் வெர்ஷன்ல ஒர்க் ஆகும். நம்ம லேப்லயே 15 யூசர்ஸ் லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ல வந்து CCONV கொடுத்தீங்கன்னா சர்க்குலர் கன்வல்யூஷனோட அவுட்புட் வரும். பட் நம்மளோட பைரேட்டட் வெர்ஷன்ல அது அவைலபிலிட்டி கிடையாது. நான் இப்போ பைரேட்டட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, அதுல வந்து CCONV உனக்கு வரல. அப்போ இந்த கமாண்ட் என்னன்னு நல்லா தெரியணும். நீங்க எப்பவுமே வந்து சிஓ பைத்தானோ C++ஓ படிக்கிற மாதிரி தான். புரியுதா? என்ன அப்படின்னா இப்போ 2 கீவேர்டு பார்த்துருக்கோம் இன்னைக்கு. என்னென்ன கீவேர்டு? இப்போ பார்த்த கீவேர்டு ஒன்று வந்து FFT, இன்னொன்று வந்து 3 கீவேர்டு CONV. இது லீனியர் கன்வல்யூஷனுக்கு, இது வந்து சர்க்குலர் கன்வல்யூஷனுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம இப்போ இதுக்கு போய்க்கலாமா, ப்ரோக்ராமுக்கு போய்க்கலாமா? எப்படி வரும்னு சொல்லிட்டு இங்கே பாரு, இதில் ஃபிகர்னு டைப் பண்ணினா என்னென்னு வரும்னு பார்க்கலாமா? ஃபிகர்னு டைப் பண்ணுறேன், என்ன வருது? ஃபிகர்னு டைப் பண்ணா என்ன வருது? நியூவா வருது, ஓபன் ஆகுது மேம். வெரி குட். நியூவா ஒரு ஃபிகர் விண்டோ ஓபன் ஆகுது. புரியுதா? அப்ப இப்போ இது ஃபிகர்ங்கிறது என்னடா? கீவேர்ட். புரியுதா? இப்போ நம்ம வந்து என்ன ஃபிகர் 1ன்னு வருது. அப்ப நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு விண்டோல நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா ஃபிகர்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதாமா? ஒவ்வொரு கீவேர்ட் ஃபிகர்னு இதில் நம்ம டிஸ்பிளே ஆகும். அதான் நம்ம பார்க்க போறோம். புரியுது? அந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் வரும்.
புரியுதா? ஃபிகர் இது கீவேர்டு. கீவேர்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்டா. நிறைய எல்லா கீவேர்டும் ஒரே நாளையில தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இப்போ ஃபிகர் ஒண்ணுமே இல்லை. அப்போ நான் கிளாஸ்ல வந்து ஃபிகர்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி வரும். இப்போ ஜஸ்ட் வந்து டைப் பண்ணாலும் அது வருது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணும்னா நான் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்? ஃபிகர்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு போலாமா? ஒவ்வொரு ப்ரோக்ராமா பார்க்கலாமா எப்படி வரும்னு சொல்லிட்டு? ஓகே மேம். இங்க பாருங்கடா. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1 பார்க்கலாம். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுலடா? எஸ் மேம். இங்க பாருமா, இப்ப வந்து நம்ம வந்து டிஎஃப்டிக்கு பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொன்ன அப்படின்னா, டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு நம்மளது வந்து ஃபார்முலா, அதாவது கமாண்ட் கிடையாது. புரியுதா? டிஸ்கிரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு கமாண்ட் கிடையாது. நம்மளோட ஃபார்முலாவை தான் அப்படியே எழுதுவோம். புரியுதா? இப்போ மேட்லாப் பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க மேட்லாப் வெர்ஷன்மா. வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் மேட்லாப் வெர்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேங்க பாருடா. நம்ம 5 யூனிட்லயும் படிச்சோம்ல, அதுல ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு ப்ரோக்ராம் மேட்லாப்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த நம்ம கண்டு ஒரு கிவன் சீக்வென்ஸ்க்கு நம்ம வந்து மேக்னெட்டியூட் அண்ட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து வரைய போறோம். ஓகேவா? ஒரே நிமிஷம்டா. சார் நீங்க கிளாஸ் எடுத்துட்டா இருக்கீங்க? கிளாஸ் எடுக்கிறீங்களா? இல்ல மெதுவா பேசுமா? அதுக்கு கேட்டேன். இங்க பாருடா. Implement DFT of a given sequence to obtain the magnitude and phase response. நம்ம வந்து DFTல வந்து magnitude and phase response அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ணல. magnitude ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அதே ஃபேஸ்க்கு ஃபார்முலா என்ன? tan inverse of b by a. நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் டிஎஃப்டி ஒரு ப்ராப்ளம்க்கு டிஎஃப்டி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இங்க பாரு, இந்த ஞாபகம் இருக்க ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இங்க பாருமா. சரி பாரு, ப்ரோக்ராம் ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, இது ஆல்ரெடி சிஎல்சி எதுக்குன்னா கிளியர் கமாண்ட் விண்டோவை கிளியர் பண்றதுக்கு. கிளியரால் எதுக்குன்னா கமாண்ட் ஹிஸ்டரியும் சேர்த்து கிளியர் பண்ணும், மெமரியும் சேர்த்து கிளியர் பண்ணும். கிளியரால். அப்போ க்ளோஸ் ஆல் எதுக்கு அப்படின்னா எல்லா விண்டோவையும் க்ளோஸ், எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கிற விண்டோவையும் க்ளோஸ் ஆகி புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும். அப்போ வந்து நம்ம எந்த ஒரு மேட்லாப் ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து 3 இது எல்லாமே கீவேர்டா செமிகோலன் கொடுங்க. புரியுதா? செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் விண்டோவில் டிஸ்பிளே ஆக சொல்கிறேன் நான். செமிகோலன் முன்னாடி அதில் சொல்லியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, கடைசியில் சொல்கிறேன் நான். செமிகோலன் கொடுத்தா என்ன ஆகும், செமிகோலன் கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறது நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல், இது வந்து இது மூணுமே எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான். இது வந்து எக்ஸிஸ்டிங் விண்டோவை, ஓப்பன் ஆகிருக்கிற விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது பெர்சன்டேஜ் சிம்பிள் எதுக்குன்னு ஸ்லாஷ் ஸ்டார் போடுவீங்களடா சில. ஸ்லாஷ் ஸ்டார் எதுக்கு யூஸ் பண்றீங்க சில? கமெண்ட்க்கு போடுவோம் மேம். வெரி குட். கமாண்ட் விண்டோ. அதே மாதிரி இங்க பெர்சன்டேஜ் போடுறேன்டா. ஒரு பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா போதும். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக இங்க 4% போட்டிருக்குது. புரியுதா? 4% போடணும்னு நினைச்சுக்காதீங்கடா. 1% போட்டாவே போதும். 4% தேவையில்லை. ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டீங்கன்னா கமாண்ட் விண்டோ. அப்போ இதில் நீ என்ன வேணா எழுதிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கேன், நான் என்ன ப்ரோக்ராம் டைப் பண்ண போறேனோ அந்த ப்ரோக்ராமோட நேம் நான் எழுதியிருக்கேன், கால்குலேஷன்ஸ் ஆஃப் டிஎஃப்டின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸ் பிராக்கெட்ல என்னன்னு கொடுக்க கூடாதுடா. அப்படி கொடுத்தா எடுத்துக்காது வேரியபிள். புரியுதா? எக்ஸ் ஆஃப் என்னு சொல்லுவோம்லடா. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிற போது எக்ஸ் பிராக்கெட்ல என் அப்படிங்கிறது போட்டா பிராக்கெட் எடுத்துக்காது. அதனால என்ன பண்ணியிருக்கோம், வெறும் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன். பாரு, இது கேஸ் சென்சிட்டிவ்டா. ஒரு இடத்துல ஸ்மால் என், ஒரு இடத்துல கேபிட்டல் என் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். xn ஈக்குவல் டு இன்புட். என்னது இன்புட்டுங்கிறது இங்க கீவேர்டுரா. இதுவும் கீவேர்டு. பிராக்கெட்டுக்குள்ள என்டர் தி இன்புட் சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என் இங்க கொடுத்துக்கலாம்.
இந்த கோட்குள்ள கொடுத்துக்கலாம். கோட்குள்ள கொடுக்கறது நீ வந்து ஜஸ்ட் வந்து அது என்ன சொல்றது, பிரிண்ட் ஆஃப் கொடுப்பீங்கல்ல அதே மாதிரிதான். சில பிரிண்ட் ஆஃப் கொடுப்பீங்கல்லடா, சாரி எஸ் மேம். ஸ்கேன் ஆஃப், சாரி ஸ்கேன் ஆஃப் கொடுப்பீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணலாம்ல, என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம்ல. ஸ்கேன் ஆஃப் முன்னாடி டைப் பண்ணுவீங்கல்லம்மா, என்டர் த கிவன் நம்பர்னு போடுவீங்க, அதே மாதிரி தான் இதுலயும். இந்த சின்டாக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும்டா. அதுல ஸ்கேன் ஆஃப்னு கொடுத்து நீங்க கொடுப்பீங்க, பிரிண்ட் ஆஃப்னு கொடுப்பீங்க. இதுல வந்து என்னன்னா இன்புட்னு கொடுத்துட்டு என்டர் த இன்புட் சீக்வன்ஸ்னு கொடுத்துக்கிறோம் கோட்ஸ்குள்ள. இது ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக தான், ஏன்னா இன்புட் கொடுக்கணுமில்ல. நீ வந்து இது வந்து எடிட்டர் விண்டோல போட போற, ஃபைல போய் ஓப்பன் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி போட போற இந்த ப்ரோக்ராம. கமாண்ட் விண்டோல போட போறது கிடையாது. நான் கமாண்ட் விண்டோல போடுறதுனால ஜஸ்ட் நான் நானே ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று அவுட்புட் கேட்டு வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் எண்ணுக்கு என்னென்ன லோட் பண்ணணும் அப்படின்னா லென்த் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். புரியுதா? இங்க லென்த்ங்கிறது என்னடா, லென்த்ங்கிறது என்னடா, லென்த் உள்ள போடுற வேல்யூஸ் தானே மேம்? லென்த்ங்கிறது கீவேர்டு. லென்த் கீவேர்டு. இப்ப 8 1 கொடுத்தனா எண்ணுங்கள என்ன ஸ்டோர் ஆகும்? எண்ணுல என்னமா ஸ்டோர் ஆகும்? 8 எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு 8 1 கொடுத்தனா எண்ணுல என்ன ஸ்டோர் ஆகும்? வெரி குட், 8 ஸ்டோர் ஆகும். n ஈக்குவல் டு லென்த் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். புரியுதா? எக்ஸ் ஆஃப் என்னோட லென்த், சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ் ஆஃப் என்னோட லென்த் கேபிட்டல் என்ல ஸ்டோர் ஆகும், அவ்வளவுதான். எக்ஸ் ஆஃப் என்னோட லென்த் கேபிட்டல் என்ல ஸ்டோர் ஆகும். எக்ஸ்கே என்ன அவுட்புட், ஃபர்ஸ்ட் ஜீரோஸ்னு இனிஷியல் பண்றோம். 1 to n வந்து 1ல இருந்து n வரைக்கும் ஜீரோன்னு அசைன் பண்றோம். ஜீரோஸ் அப்படிங்கிறது இது கீவேர்டு தான். இந்த ஜீரோஸ் அப்படிங்கிறது கீவேர்டு தான். இந்த ஸ்பெல்லிங் தான் கொடுக்கணும், ஸ்பெல்லிங் மாத்தக்கூடாது. புரியுதா? அப்ப இனிஷியலா அவுட்புட், அதாவது இன்புட் எக்ஸ் ஆஃப் என், அவுட்புட் எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு ஜீரோஸ் ஆஃப் 1, n போட்டிருக்கு. ஃபார் k லையிங் பிட்வீன் 0 to n-1, ஃபார் n லையிங் பிட்வீன் 0 to n-1. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஃபார்முலா இல்ல. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n, என்னது எக்ஸ் ஆஃப் n, எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to n-1 எக்ஸ் ஆஃப் கே எக்ஸ் ஆஃப் n e பவர் மைனஸ் ஜே 2 பை கே n பை n. அதான ஃபார்முலா, டிஎஃப்டி ஃபார்முலா. ஞாபகம் நேற்று கிளாஸ்ல சொன்னேன்ல. இப்போ எப்படி இதுல போடணும்னா ஒவ்வொன்றும் ஆட் ஆகிட்டே போடணும்டா ப்ரீவியஸோட. அதனாலதான் எக்ஸ் ஆஃப் கே பிளஸ் ஒன்னு இங்க ஒரு தடவை கே பிளஸ் ஒன் வரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன். இது மட்டும் பாரு, இந்த இது பிளஸ் ஒன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதம்மா. அது ஃபார் லூப்புக்காக போட்டிருக்கு. லூப் போட்டிருக்கோம்ல, ஒவ்வொன்றா நீ நார்மலா போட்டா ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுவ, ஒவ்வொரு கே வேல்யூ ஒவ்வொரு n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுவ. இப்ப லூப் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்க பிளஸ் ஒன் போட்டிருக்கு. வெறும் எக்ஸ் ஆஃப் கே போட்டீங்கன்னா ஆட் ஆகாது இல்லடா. புரியுதா? ப்ரீவியஸ் வேல்யூட ஆட் ஆகாது இல்ல. k ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 2, k ஈக்குவல் டு 3. k ஈக்குவல் டு 3 எப்படி வரும்? k ஈக்குவல் டு 2ன்னு k ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா k ஈக்குவல் டு 1 எப்படி வரும்? k ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் இருந்தா k ஈக்குவல் டு 1 எப்படி வரும்? ப்ரீவியஸோட ஆட் பண்ணினா தான் வரும். ப்ரீவியஸோட ஆட் பண்ணினா தான் வரும். அதுக்காக தான் இந்த +1 +1 போட்டிருக்கு. ஒரே நிமிஷம்டா. மேம் சொல்லுங்க மேம். மேம் இங்க டிஎஸ்பி லேப் தானே இருக்க? சாரிப்பா. இங்க பாருடா, எக்ஸ் ஆஃப்
இது +1 போட்டதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதம்மா. இது எதுக்குன்னா n = 0 to n - 1 தானே போடணும். ஏன்னா 1 கம்மியா தானே வரும். 0 n வந்து 8னா 0 to 7 தானே போடுவோம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலால எதுக்கு 1 +1 போடுறோம்னா k = 0 ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா +1 எதுக்கு போடுறோம் அப்படின்னா x(1) அடுத்த வேல்யூ போகணும், லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்காக போட்டோம்னா அப்போ வந்து அடுத்த வேல்யூ வரும்போது 1 ஆட் ஆகி k = 1 வரும். அடுத்தது வரும்போது இங்க 1 இருக்கும்போது இன்னொரு 1 ஆட் ஆனா 2 வரும். இங்க 2 இருக்கும்போது இன்னொரு 1 ஆட் ஆனா 3 வரும். அதுக்காக தான் 2 எண்டு எதுக்குன்னா இந்த ஃபாருக்கு ஒரு எண்டு, இந்த ஃபாருக்கு ஒரு எண்டு. k ஒரு லூப்பு, n ஒரு லூப்பு. ஓகேவா? k ஒரு லூப்பு, n ஒரு லூப்பு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் இது ஒரு எண்டு, இந்த ஒரு ஃபார் லூப் ஒரு எண்டு. இதுக்கு வந்து கீவேர்டு கிடையாதுடா, அதனாலதான் ஃபார்முலாவே டைப் பண்றோம். ஃபிகர் எதுக்குன்னா ஃபிகர் விண்டோ ஓப்பன் பண்றோம். சப்ளாட்னா என்னன்னா இங்க பாரு, இந்த இது கிராஃப் பார்த்தா தெரியும். புரியுதா? இது ஒரு ஃபிகர் விண்டோமா, இதுல 4ஆ பிரிச்சிருக்கோம். இது வந்து 4ஆ பிரிச்சிருக்கோம். புரியுதா? எத்தனை இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனையா பிரிச்சிருக்கோ, எத்தனை ஃபிகர் விண்டோ அதை இண்டிகேட் பண்றதா. இப்போ 4 வேல்யூ வந்திருக்கு. இங்க இன்புட் சீக்வன்ஸ், இங்க மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், இங்க ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். இது வந்து ஐடிஎஃப்டி சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஒரே ப்ரோக்ராம் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம்ப்பா, ஜஸ்ட் சீக்கிரம் போகலாம். எல்லா ப்ரோக்ராம் பார்க்கணும்ல. இப்போ 11:10 ஆயிடுச்சு. இங்க பாரு, ஜஸ்ட் வந்து ஃபார்முலா இம்ப்ளிமெண்டேஷன் தான். சப்ளாட் வந்து இந்த மாதிரி போடுறோம். 2 2 1 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 2 ரோ 2 காலம். 2 ரோ இது வந்து என்னன்னா செகண்ட், சாரி 2 rows 2 column. புரியுதா? இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா 2 row 2 column. ஓகேவா? 2 row 2 column. இது என்ன ஸ்டெப் வேல்யூவா மேம்? இல்லடா, ஃபர்ஸ்ட் பொசிஷன். இங்க பாரு, இதுல 4 இருக்கா, இதான் ஃபிகர் விண்டோ. இப்போ நம்ம இது வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் இதை எடுத்து வச்சிருக்கு. புரியுதா? அவுட்புட் வந்து எடுத்து வச்சிருக்கு. ஓகேவா? அவுட்புட் வந்து ஆல்ரெடி மேட்லாப் இப்போ காட்டினேன்ல, ஃபிகர் விண்டோல கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா எடுத்து வச்சிருக்கு. இப்போ இது வந்து எத்தனை ரோ இருக்குன்னா 2 ரோ 2 காலம் இருக்கு. இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அதாவது 2 ரோடா, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது, இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன். ஓகேவா? ஓகே மேம். அப்ப இது இந்த பொசிஷன்ல எனக்கு இன்புட் சீக்வன்ஸ் வேணும் அப்படிங்கிறது, இன்புட் சீக்வன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? இதுல இந்த பொசிஷன் வேணுமா, இந்த பொசிஷன் வேணுமா, இந்த பொசிஷன், அதெல்லாம் எல்லாம் நான் தானே சொல்லணும் சாஃப்ட்வேருக்கு. இப்போ இன்புட் சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்கு? இங்க பாரு, இன்புட் என்ன கொடுத்துருக்கோ நம்ம கேட்டோம்ல, இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். என்டர் த இன்புட் சீக்வன்ஸ்னு கேட்குது. ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம் 0 1 2 3 என்டர் பண்ணணும். பிராக்கெட் குள்ள தான் என்டர் பண்ணணும். 0 1 2 3 என்டர் பண்றேன். அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கேன்? அப்ப இப்ப வருது, டிஸ்பிளே ஆகுதா? அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2 ரோ 2 காலம் உள்ள ஒரு ஃபிகர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 0 1 2 3. புரியுதாடா? 0 1 2 3 கரெக்டா டிஸ்பிளே ஆகுறது தெரியுதா கிராஃபா? எஸ் மேம். ஓகேடா, அதாவது ஃபர்ஸ்ட் இது. அடுத்து இது பாரு, டைட்டில் இன்புட் சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப், இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னேன்ல. இங்க பாரு, சாரி, n1 = 0 to n - 1. ஸ்டெம்ங்கிறது நமக்கு வந்து இதை டிஸ்பிளே. ஸ்டெம்னா டிஜிட்டல், பிளாட்னா அனலாக். புரியுதா? எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள். எக்ஸ் லேபிள் என்ன போட்டிருக்க? என்னன்னு போட்டிருக்க. ஒய் லேபிள் எக்ஸ் ஆஃப் என்னன்னு போட்டிருக்க. டைட்டில் இன்புட் சீக்வன்ஸ் போட்டிருக்க. அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாமா? டைட்டில் இன்புட் சீக்வன்ஸ் வந்திருக்கா? எக்ஸ் லேபிள் என்ன போட்டிருக்க? இது வேற இருக்கு. சரி, அது மாத்தி பிரிண்ட் அவுட் எடுத்தாங்களாட்டு இருக்குப்பா. அதான் இங்க வரணும். n எக்ஸ் ஆஃப் n தான் வரணும். இது மாத்தி இருக்கு, ப்ரோக்ராமுக்கு இதுக்கு மாத்தி இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க என்னன்னு வரும், இங்க எக்ஸ் ஆஃப் என்னன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுல பாரு, அதான் இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை டிஸ்பிளே பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? செகண்ட் ரோ, சாரி 2 ரோ 2 காலம் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது முடிஞ்சுது. அடுத்தது 2 ரோ 2 காலம்ல செகண்ட் பொசிஷன்ல என்ன? மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் பிளாட் பண்ண போறோம். எதனோட மேக்னிடியூட்? எக்ஸ் ஆஃப் கேவோட மேக்னிடியூட். மேக்னிடியூடுங்கிறது ஒரு நம்ம வேரியபிள், ஏபிஎஸ்ங்கிறது ஒரு கீவேர்டுரா. ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் கே கொடுத்தீங்கன்னா மேக்னிடியூட் வந்துடும். ஏபிஎஸ் கீவேர்டுமா, எஃப்எஃப்டி கொடுத்த மாதிரி இது ஒரு கீவேர்டு. அதே மாதிரி ஸ்டெம்முங்கிறது பிளாட் பண்றதுக்கு 2 கொடுக்கணும்.
நம்ம என்ன கொடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஒய் ஆக்சிஸ் வேல்யூ கொடுக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் டைட்டில். அதே மாதிரி தான் செகண்ட் 2 ரோ 2 காலம் தேர்ட் பொசிஷன் ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிளுக்கு பிஹெச்னு வேரியபிள் டினோட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் ஆஃப் கே. ஆங்கிள்ங்கிறது கீபோர்ட்ரா, புரியுதா? எக்ஸ் ஆஃப் கே அதாவது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணும். ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணும். ஆங்கிளோட இது என்ன அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணா tan inverse ஆஃப் பி பை ஏவை கால்குலேட் பண்ணும். எக்ஸ் ஆஃப் கேவோட tan inverse ஆஃப் பி பை ஏ, இது எக்ஸ் ஆஃப் கேவோட ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கால்குலேட் ஆகும். ஓகேவா? ஸோ பிஹெச் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ் ஆஃப் கே. ஸோ சேம் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் டைட்டில் அதெல்லாம் அதே தான். நெக்ஸ்ட் இன்வர்ஸ்மா. இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால அதே இன்வர்ஸ் ஃபார்ம்ல இங்கே என்ன வரும், இ பவர்ல பிளஸ் வரும், இங்க 1/n வரும். புரியுதா? 1/n டிவைடட் பை n போட்டிருக்கு பாரு, 1/n. இது வந்து ஐடிஎஃப்டியோட ஃபார்முலாடா. இது வந்து டிஎஃப்டியோட ஃபார்முலா, கீவேர்டு கிடையாது. டிஎஃப்டிக்கு எஃப்எஃப்டி மாதிரி கீவேர்டு கிடையாது. ஃபார்முலாவே டைப் பண்ணி லூப் போட்டு தான் எக்ஸிக்யூட் பண்றோம் டிஎஃப்டிக்கு. புரியுதா? எஃப்எஃப்டி பாரு ஈஸியா இருக்கும். இது அதே மாதிரி தான்டா. இது பிளாட் பண்றோம். இந்த இடத்துல இது பாரு, நம்ம ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணுமா, டிஎஸ்பின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இதனோட யூஸ் என்ன பாரு, செகண்ட் ரோ 2 ரோ 2 காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் படிக்கூடாதா, 2 ரோ 2 காலம்ல 4வது பொசிஷன்ல ஐடிஎஃப்டி வருது. அது அதை டிஸ்பிளே பண்றோம். இப்படி எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி டிஸ்பிளே ஆகணும். புரியுதா? இன்புட் கேட்கணும், இன்புட் வாங்கணும்னா இன்புட்னு கொடுக்கணும். டிஸ்பிளேனா ஜஸ்ட் டிஸ்பிளே தான். புரியுதா? இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிறதுக்கு டிஸ்பிளே வேற இன்புட் வேற. இது அவுட்புட்டுக்கு டிஸ்பிளேன்னு வரும். இன்புட்டுக்கு அது ஸ்கேன், இன்புட் வாங்குறதுக்கு வந்து பிரிண்ட்டுக்கு டிஸ்பிளேன்னு வரும். மாத்திக்கோ. புரியுதா? அவுட்புட்னு வராது, டிஏஎஸ்பின்னு வரும் டிஸ்பிளேக்கு. ஈக்குவல் டு இந்த மாதிரி. இப்போ இதே பாரு, இது கேட்டிருக்கு பாரு, ரெண்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம்ல, டிஎஃப்டி ஐடிஎஃப்டி. இது டிஎஃப்டியோட ஆன்சரு, இது ஐடிஎஃப்டி. கண்டுபிடிச்ச டிஎஃப்டிக்கு ஐடிஎஃப்டி எடுத்துட்டா என்ன வரும், அதே ஆன்சர் தானே வரும். டிஎஃப்டி எடுத்துட்டு அதுக்கு ஐடிஎஃப்டி எடுத்துட்டா என்ன வரும், அதே ஆன்சர் தானே வரும். 0 1 2 3 தான் வரும். இப்போ இங்க என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். நான் இதுக்கு கிராஃப் போடல, எதுக்கு வேணா கிராஃப் போட்டுக்கலாம். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம், டிஎஃப்டியோட ப்ரோக்ராம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரே செகண்ட்மா, ஒரே செகண்ட். ஏன்னா எதாவது புரியுதா இல்லையாடா? புரியலையா? ஏடா அது பெரிய சாஃப்ட்வேர், இது அவங்களுக்கும் புதுசுதான், அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம். அது போட போடத்தான் தெரியும். இந்த ஸ்கேனர் பிரிண்டர்ஸ்லாம் சொல்றோம்ல, அது வந்து இன்புட் டிஎஸ்பி எஃப்எஃப்டி சிஓஎன்வி சிஓஎன்வி என்னமா அதாம்மா. அது அப்போ நம்ம டிஎஃப்டிக்கு நம்ம கமாண்ட் கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து திருப்பியும் நம்ம எஃப்எஃப்டி டைரெக்டாக போட்டுக்கிறோம். அதெல்லாம் என்னன்னா பார்த்தாதான் தெரியும். ஓரளவுக்கு தெரியுது இல்லை? சரி, சொல்றது புரியுது இல்ல? ஹலோ, சாரி. பவதானே கேக்குது இல்ல? ஓகேடா. ரைட்டா இங்க பாருமா, அடுத்து பட்டர்வர்த் ஃபில்டர். பட்டர்வர்த் ஐஐஆர் ஃபில்டர் யூசிங் பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது நம்ம ப்ராப்ளம் போட்டிருக்கிறோம்லடா, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ப்ராப்ளம் ஐஐஆர்ல ஞாபகம் இருக்கா இல்லையா? எஸ் மேம். எஸ். இங்க வந்து எப்பவுமே 1 தான் வரும், இங்க எப்பவுமே 0 தான் வரும், இங்க எப்பவுமே பை தான் வரும். புரியுதா? இது W1, இது W2, இது A1 இல்லைன்னா டெல்டா 1, இது A2. ஓகேவா? இப்போ என்னன்னா, இது A1, இது A2,
இது W1, இது W2. ஓகேவா? இது இது A1, இது A2, இது W1, இது W2. ஓகேவாமா? இதுதான் நம்ம ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னு என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, we are going to convert the analog filter into ஆமா ஒரே நிமிஷம் சார், இது மைக் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம்டா. ஹலோ, இங்க பாருடா. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருமா, இது வந்து ஃபார்முலா. புரியுதா? நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to convert analog filter into digital filter. Problem என்ன? We are going to convert analog filter into digital filter using bilinear transformation. என்ன ஃபில்டர்? பட்டர்வொர்த் ஃபில்டர். இது ஃபார்முலா. இது ப்ராப்ளம். திருப்பி என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் எனக்கு இங்க பாரு, இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலால என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பாரு, ஸ்டெப்ஸ் எல்லாம் வேண்டாம், இது கன்ஃபியூஸ் ஆகுது. இதுலயே இங்க பாரு, இங்க பாருமா, சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல். ப்ராப்ளம் தெரியுதுலடா, இதான் ப்ராப்ளம். இதைத்தான் சால்வ் பண்ண போற. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீ ப்ரோக்ராம் எழுதுற, அவ்வளவுதான். இதுலயும் வந்து ஒரு சில இது கீபோர்டு இருக்கும்டா, ஒரு சில இது கீபோர்டு இருக்கு, ஒரு சிலத்துக்கு வந்து ஃபார்முலா எழுதணும். புரியுதாடா? ஒரு சிலது கீபோர்டு இருக்கும், ஒரு சிலதுக்கு ஃபார்முலா தான் எழுதணும். இப்போ என்னன்னா, சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல், இதுதான் எல்லாத்துலயும் வரும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ், இது கமாண்ட். டிசைன் ஆஃப் டிஜிட்டல் பட்டர்வொர்த் ஐஐஆர் ஃபில்டர். டிசைன் ஆஃப் டிஜிட்டல் பட்டர்வொர்த் ஐஐஆர் ஃபில்டர். டி ஈக்குவல் டு 1. என்னன்னா, டெல்டா 1 ஈக்குவல் டு டிஇஎல் 1ன்னு போட்டிருக்கேன்டா. டெல்டா 1 இது சும்மா வேரியபிள் தான்டா. டி கொடுக்கல நம்ம ப்ராப்ளத்துல. டி கொடுத்துருக்கா? டி கொடுக்கல. டி கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம்? இது ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம் மேம். வெரி குட், 1ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட்னு கூட கொடுக்க தேவையில்லடா. டி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். டெல்டா 1 என்ன? ரூட் ஆஃப் 0.5 வேல்யூ என்னடா? 0.707. ரூட் ஆஃப் 0.5 வேல்யூ என்ன? 0.7. ரூட் ஆஃப் 0.5 டிஸ்பிளே பண்ண முடியாதுல்ல, அதனால டெல்டா 1 கிவன் எடுத்து எழுதுறீங்களா, அதையே தான் அப்படியே எழுதுறோம். நம்ம என்ன சால்வ் பண்றோமோ அது வந்து கீவேர்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லா ஃபார்முலாவை அப்படியே டைப் பண்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. டெல்டா 1 வந்து 0.707, இதெல்லாம் கிவன் எடுத்து எழுதுறது தான். டெல்டா 2 என்ன? 0.2. இது 0.707. டெல்டா 2 0.2. இது W1, இது W2. பைக்கு பதிலாக பையனே ஒரு
இது இருக்குப்பா, W1 பையினே ஒரு இது இருக்கு. பைன்னு குடுத்தாவே எடுத்துக்கும். பிஐன்னு குடுத்தாவே பை வேல்யூ எடுத்துக்கும்மா. மேட்லாப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரியுதா? மேட்லாப்ல இப்ப நீ வேணா இதுல டைப் பண்ணினா தெரியும். இங்க பாருடா. இங்க டைப் பண்றேன் பாரு. பையன் டைப் பண்ணட்டுமா? பாரு. பையன் டைப் பண்ணிட்டா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா? என்னடா வருது? 3.1416. இது நல்லா தெரியலையா? வேணா சிஎல்சி கொடுக்குறேன். வருதா? 3.1416 மேம். ஓகே. இப்ப இது வந்து என்ன இது இல்லாம குடுக்குற, செமிகோலன் இல்லாம குடுக்குற. இப்ப செமிகோலன் குடுக்குறேன். என்னென்ன எடுத்துக்கன்னு பார்க்கலாமா? செமிகோலன் இல்லாம ஃபர்ஸ்ட் குடுத்துருக்க. இப்ப செமிகோலனோட குடுக்குற. என்ன எடுத்திருக்கு? எடுக்கவே இல்ல மேம். எடுக்கவே இல்லையா? அப்ப எனக்கு பை வேல்யூவே எடுத்துக்கவே இல்லையா? சரி ஓகே. இப்ப மறுபடியும் பையன் டைப் பண்ண வேல்யூ வருமா வராதான்னு பார்க்கலாமா? எஸ் மேம். பையன் டைப் பண்ற. வேல்யூ வருதா இல்லையா? எஸ் மேம், வருது மேம். இப்ப சிஎல்சி கொடுத்து நான் பாத்தீங்கன்னா சிஎல்சி கொடுத்து டைப் பண்றேன். சிஎல்சி கொடுத்துட்டு பையன் டைப் பண்ற. வருமா வராதா? வரும் மேம். வரும். ஓகே. இப்ப இது வராம பண்ணனும்னா எனக்கு என்ன பண்ணணும்? செமிகோலன் கொடுக்கணும் மேம். ஆஹா, செமிகோலன் கொடுத்தீங்கன்னா வேல்யூ இருக்கு. புரியுதா? ஆனா டிஸ்ப்ளே ஆகாது கமாண்ட் விண்டோல. செமிகோலன் கொடுத்தீங்கன்னா வேல்யூ உள்ள எடுத்துக்கும். ஆனா டிஸ்ப்ளே ஆகாது. எப்ப பையன் கொடுத்தாலும் இந்த வேல்யூ எடுத்துக்கு. எப்ப மறுபடியும் பையன் கொடுத்தாலும் வேல்யூ வரும். இப்ப நான் எப்ப பாரு சிஎல்சி கொடுக்குற, பையன் கொடுக்குற வேல்யூ வருது. இப்ப அடுத்து நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன் பாரு. கிளியர் ஆல்னு கொடுக்குறேன். இப்ப மறுபடியும் பையன் கொடுக்குறேன். வருது. ஓகே, ஒரு நிமிஷம். கிளியர் ஆல் ஏதாவது ப்ராப்ளமா? சரி, ஒரே நிமிஷம்ப்பா. அது மெமரியில போய் ஸ்டோர் ஆகலன்னு நினைக்கிறேன். அது உள்ளேயே தானே ஸ்டோர் ஆயிருக்கு. அது அப்புறம் இல்லடா, அது ப்ரோக்ராமுக்குள்ளேயே இருக்குதுல்ல பையோட வேல்யூ. அதனாலதான் சிஎல்சி க்ளோஸ் ஆல் எது கொடுத்தாலும் வருது. தெரியுதா? பையங்கிறது டிஃபால்ட்டாவே மேட்லாபுக்கு மேட்லாப் சாஃப்ட்வேருக்கு டிஃபால்ட்டாவே உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க யாரோ. பையனா 3.14ன்னு. புரியுதா? அப்ப பையனே நம்ம எடுத்துக்கலாம். π/2 W2 W1 W2 3π/4. 3π/4ங்கிறது என்னது? இதுதான் 3π/4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? இது வந்து என்னன்னா டு ஃபைண்ட் ஓம்1 ஓம்2. நான் சொன்னேன்ல, நான் படிக்கும் போதே என்ன சொல்லியிருக்கேன், கிளாஸ்லயே என்ன சொல்லியிருக்கேன், டபிள்யூ மார் இருந்தா ஒமேகா 1, டபிள்யூ மார் இருந்ததுன்னா இல்ல ஓம் மார் இருந்தா ஓம்1 ஓம்2ன்னு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 2/t tan of omega/2. ஓம்2 வந்து 2/t tan of omega2/2. ஓகேவா? ஸோ ஓம்1 வந்து 2/t tan of omega1/2 omega/2. ஓம்2 வந்து 2/t tan of omega/2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்காடா? ஓகேடா, இதுதான் ஃபார்முலா. அப்ப நான் இந்த ஃபார்முலா இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலால இதுக்கெல்லாம் கீவேர்ட்ல எதுவும் இல்லை. ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஓம்1 ஓம்2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? எண்ணு கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் 1% போட்டா போதும்டா. இது டிசைனுக்காக 4 போட்டிருக்கு. ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் என். இங்க பாருடா, ஒரு இடத்துல கேபிட்டல் என், ஒரு இடத்துல ஸ்மால் என் யூஸ் பண்றோம். அப்ப இதுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னடா? இந்த எண்ணும் ஒன்னா வெவ்வேறையா? இந்த ஸ்மால் வேற எண் வேற மேம். இந்த ஸ்மால் எண்ணும் இந்த கேபிட்டல் எண்ணும் ஒரே வேரியபிளா டிஃப்ரெண்ட் வேரியபிளா? டிஃபரண்ட் மேம். டிஃப்ரெண்ட் வேரியபிள். மேட்லாப் வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஸ்பேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் தேவையில்லாத இடத்துல ஸ்பேஸும் கொடுக்க கூடாதுடா. புரியுதா? தேவையில்லாத இடத்துல ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. புரியுதா? தேவையில்லாத இடத்துல ஸ்பேஸும் கொடுக்க கூடாது. கேஸ் சென்சிட்டிவ், ஸ்பேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? கேஸ் சென்சிட்டிவ், ஸ்பேஸ் சென்சிட்டிவ். அன்வான்டா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்துல ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தா அப்படின்னா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வெவ்வேறு வேரியபிளா எடுத்துக்கோ. அதே மாதிரி இந்த ஸ்மால் எண்ணுங்கிறது வேற, கேபிட்டல் எண்ணுங்கிறது வேற. ஏபி அப்படிங்கிற மாதிரிதான் வெவ்வேறு வேரியபிள், ஒரே வேரியபிள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஸ்மால் எண்ணுக்கு இது ஃபார்முலாடா. என்னோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்திக்கிங்க. புரியுதா? இது ஃபார்முலா.
ஃபார்முலாவை அப்படியே டைப் பண்ணி இருக்குது பாரு, எங்கெங்கெல்லாம் பிராக்கெட் போட்டிருக்கு பாரு, கரெக்டா போட்டா தானே உனக்கு ஒர்க் ஆகும். புரியுதா? என்னோட ஃபார்முலாமா? ஓகே, அந்த ஃபார்முலா நீங்க பாத்துக்குங்க. திருப்பி அது ரொம்ப இது காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் சீல் ஆஃப் என்னன்னு எது கொடுத்துருக்கோம்? என்னோட வேல்யூ என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு என்னோட வேல்யூ என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கா? என்னோட வேல்யூ என்னடா பண்ணுவோம்? n ஈக்குவல் டு 2.3 வருது. என்ன பண்ணுவ? ஸ்மால் n ஈக்குவல் டு 2.3 ஆன்சர் வந்தா என்ன பண்ணுவ? அடுத்த ஸ்டெப் ஞாபகம் இருக்காடா? யாருக்கும் ஞாபகம் இல்லையா? ரவுண்ட் ஆஃப் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர்டா. டேய், ரவுண்ட் ஆஃப் டு நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். இங்க பாரு, சீலோட வேல்யூ இப்ப பார்க்கலாமா? சீல்னு இருக்கு. சி சீலோட ஃபங்க்ஷன் இப்ப பார்க்கலாம் என்னன்னு. SEIL ஆஃப் 3.456 இருக்கு. ஓகேவா? இது கொடுக்கலாமா? என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 4 வருது. 4 வரும் மேம். ரவுண்ட் ஆஃப் டு ஹையர் இன்டிஜர் எடுத்துக்கிறோம். ஃப்ளோர்னு எடுக்கிற. இங்க பாரு, இன்னொரு கமாண்ட் இருக்கு. ஃப்ளோர் ஆஃப் அதே வேல்யூ கொடுக்குற. என்னன்னு? 3.56 கொடுக்குற. என்ன எடுத்துக்கோ? என்னடா எடுத்துக்கோ? 3 மேம். 3 தான் வரும். 3 தான் வரும். இதே வந்து சீல் இங்க பாரு. சீல் ஆஃப் 3.1 3.1 கொடுக்குற. என்ன எடுத்துக்கோ? 4 மேம். 4 தான் எடுத்துக்கோ. புரியுதா? எவ்வளவு வேல்யூ? அதுதான் சீலோட ஃபங்க்ஷன். என்னன்னா ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் ஹையர் இன்டிஜர் வேல்யூ. நியரஸ்ட் இல்ல, ரவுண்ட் ஆஃப் டு ஹையர் இன்டிஜர் வேல்யூ. 3.1 இருந்தாலுமே ஹையர் இன்டிஜர் எடுத்துக்கோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். 3.001 இருந்தாலுமே நம்ம 4 தான் எடுத்துக்குவோம். அது அந்த மாதிரி வந்து உனக்கு நான் சொல்றேன். நான் கான்செப்ட் தெரியுது சொல்றேன். நீங்க 3.001 இருந்தாலும் 3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 4ன்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு சொல்லங்காட்டி தெரியுது. அதே சிஸ்டத்துக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு ஒரு கமாண்ட் சீல். சீல் அப்படின்னா 3.1னா 4ன்னு எடுத்துக்கோ. அதே ஃப்ளோர்னு கொடுத்தா என்ன எடுத்துக்கோ? 3. அவ்வளவுதான். டைப் பண்ண தேவையில்ல, சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், டன். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீவேர்டு இருக்கு. இது ஃபார்முலாடா, இது ஃபார்முலா, இது ஃபார்முலா. இது இது வந்து கீவேர்டு. இங்க கீவேர்டு யூஸ் பண்றோம். என்ன கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கான்செப்ட் என்ன பண்றோம்? அடுத்த ஸ்டெப் ரவுண்ட் ஆஃப் டு ஹையர் இன்டிஜர் வேல்யூ பண்றோம். அந்த ப்ராசஸ நம்ம இன்கார்பரேட் பண்றதுக்கு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். எதை சீல் பண்றோம், எதை ரவுண்ட் ஆஃப் பண்றோம்? இந்த எண்ணை. அதை என்ன வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறோம்? கேபிட்டல் என்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். புரியுதா? இப்போ இதுக்கு ஸ்மால் என் வச்சுட்டு இதுக்கு கேபிட்டல் என் வச்சுக்கிறோம். கேபிட்டல் என் வச்சுக்கிறோம். அப்ப இப்ப நெக்ஸ்ட் என்ன? ஓம்சி. இது ஃபார்முலா. ஓம்சி கண்டுபிடிக்கும் போது ஸ்மால் என் யூஸ் பண்ண மாட்டோம்லடா, ஞாபகம் இருக்கா? பவர்ல கேபிட்டல் என் தான் போடணும். அதனால அந்த இடத்துல கேபிட்டல் என் தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஒரு இங்க பாருமா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓரளவுக்கு பாருங்க. அப்புறம் ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கு. ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண விரும்பல. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்மா இருக்காங்க? எல்லாருமே இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? பவதானி, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? மேம் 34 அண்ட் அதர் காட்டுது மேம். சரி, ஓகே. அப்ப 40யா? 34 ஏதாவது காட்டா இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போய் பாரு. சரி, பரவாயில்ல, விடுங்க. எத்தனை பேர் வந்துட்டு போங்க. இங்க பாரு. ஸோ இங்க பாரு, இது என்னன்னா ஃபைண்ட் அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லோ பாஸ் ஃபில்டர். ஃபர்ஸ்ட் லோ பாஸ் ஃபில்டர், அப்புறம் ஹை பாஸ் ஃபில்டர், அப்புறம் பேண்ட் பாஸ் ஃபில்டர், அப்புறம் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். 4 ஃபில்டர். இங்க பாரு, இதெல்லாம் கமாண்ட் விண்டோ அவுட்புட்ரா. இங்க பாரு, இங்க பாரு. ஃபில்டர் விசுவலைசேஷன் டூல் ஒரு டூல் இதுக்கு யூஸ் பண்ணுவோமா? அதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி போட்டு அவுட்புட் பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. இங்க பாரு, இது வந்து லோ பாஸ் ஃபில்டர் தான். இது ஹை பாஸ் ஃபில்டர், இது பேண்ட் பாஸ் ஃபில்டர், இது பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே ஒரே ஒரு இப்போ நான் இதே மாதிரிதான். 2 ரோ 2 காலம், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். ஒன்னு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஒன்னு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். புரியுதா? மேக்னிடியூடு ஃபேஸும் ஒரே பொசிஷன், ஒரே இதுல வந்துருது. 4 ஃபிகரா போடுறதுக்கு ஒரே ஃபிகர்ல 4 ஃபிகரும் வருது. புரியுதா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒன்னு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஒன்னு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். ஹை பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர். அதே மாதிரி தான் பிரிச்சிருக்கும். புரியுதா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் தான். கமாண்ட் விண்டோ அவுட்புட் பாருங்க. இது வந்து கமாண்ட் விண்டோ அவுட்புட். ஓகேவா?
இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க பாரு. ஸோ பி டு ஃபைண்ட் அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லோ பாஸ் ஃபில்டர். அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லோ பாஸ் ஃபில்டர். இந்த பிராக்கெட்ல பி கமா ஏன்னு கொடுப்போம்ப்பா. இது பி கமா ஏங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு வரும். பட்டர் ஆஃப் என் ஓம் சி லோ எஸ். எஸ்னா எஸ்ன்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குல்லம்மா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேபிட்டல் என் ஓம் சி லோ. இங்க பாருமா, இது நமக்கு பட்டர்வொர்த் ஃபில்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது அனலாக் ஃபில்டர் ஓட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இங்க பாரு, டு ஃபைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அனலாக் லோ பாஸ் ஃபில்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று மேட்லாப்ல இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு வரும் பிஏங்கிறது. புரியுதா? பட்டர் அப்படிங்கிறது என்னடா? பட்டருங்கிறது என்னது? கீவேர்டு. பட்டர்வொர்த் ஃபில்டர் தானே? பட்டர்னா கீவேர்டு. அதே செபிஷேவ் ஃபில்டர்னா செபின்னு வரும். பட்டர்வொர்த் ஃபில்டர்னா பட்டர்னு வரும். ஓகேவா? பட்டருங்கிறது கீவேர்டுரா. ஸோ இது வந்து என், கேபிட்டல் என், பட்டர் அப்படிங்கிறது கீவேர்டுமா. கேபிட்டல் என் ஓம் சி லோ எஸ். ஸோ இங்கே ஹெச்எஸ்ங்கிறது ஹெச் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோமில்ல, ஹெச் ஆஃப் எஸ் டு ஹெச் ஆஃப் இசட். ஸோ ஹெச் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா ஏ. இது ஹெச் ஆஃப் எஸ் தான் ஹெச்எஸ்ன்னு போட்டிருக்கோம். ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சா தானே ஹெச் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சா தானே ஹெச் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க முடியும். ஹெச் ஆஃப் அதனால ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு லைன் வேணும். புரியுதா? ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு லைன். என்னன்னா பி கமா ஏ, இந்த ஃபார்மேட்ரா, பி கமா ஏ பட்டர் என் ஓம் சி லோ எஸ் ஹெச்எஸ் ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் பி கமா ஏ. புரியுதா? டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் பி கமா ஏ. இது போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி தான் சின்டாக்ஸ் வரும். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்எஸ் ஈக்குவல் டு 1/t எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் கமா டினாமினேட்டர் ஈக்குவல் டு பைலீனியர் ஆஃப் பிஏஎஃப்எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த பைலீனியர் இங்க கீவேர்டுமா. ஹெச்எஸ்எட் இங்க பாரு, இது வந்து ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு லைன், ஹெச் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு லைன். ஹெச் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் கமா டினாமினேட்டர் எஃப்எஸ். இங்க வேரியபிள் என்ன? ஹெச் ஆஃப் எஸ்ல எஸ்ன்னு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதே ஹெச் ஆஃப் இசட் என்னடா வரும்? இசட் இன்வர்ஸ்ல தானே வரும். ஹெச் ஆஃப் இசட் இசட் இன்வர்ஸ்ல தானே வரும். ஹெச் ஆஃப் இசட் பவர் -1ன்னு கொடுக்குற. எஃப்இ டூல் எதுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி போட்டினா தான் உனக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கிராஃப் வரும். மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர் விசுவலைசேஷன் டூல்னு சொல்லுவோம்ப்பா. கிராஃபா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இதுல ஃபிகர் விண்டோ போட மாட்டோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல ஃபிகர் விண்டோ போட மாட்டோம். இதுல வந்து எஃப்இ டூல்னு போடுவோம். எஃப்இ டூல் ஆஃப் நியூமரேட்டர் கமா டினாமினேட்டர் டு ஃபைண்ட் அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹை பாஸ் ஃபில்டர். புரியுதா? இது ஒன்று தாண்டா வந்து லோ பாஸ் ஃபில்டர் கான்செப்ட். ஹை பாஸ் ஃபில்டருக்கு அதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து அங்க லோக்கு பதிலாக இங்க என்ன போட்டிருக்கோம்? அங்க லோன் போட்டோம்லடா. இங்க இங்க லோன் போட்டு இங்க ஹை. இதெல்லாம் சின்டாக்ஸ்மா, இது ஹைன்னு போட்டிருக்கு. உள்ள நீங்க ஹெல்ப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரிதான் மத்தெல்லாம் அதே மாதிரியே தான் வரும். இந்த இடத்துல வந்து ஹை லோக்கு வர இங்க என்ன போட்டிருக்கு? பேண்ட் பாஸ்ன்னு போட்டிருக்கு. அடுத்தது நமக்கு இதுல வந்து ஸ்டாப்னு போடணும், பேண்ட் ஸ்டாப்னு போடக்கூடாது. புரியுதா? ஃபிகர் விண்டோன்னு கொடுக்க மாட்டேன்டா. இதுல எஃப்இ டூல்னு கொடுப்போம் டிஸ்பிளே பண்றதுக்கு. எஃப்இனா ஃபில்டர் விசுவலைசேஷன் டூல். இதான் அவ்வளவு. இதான் வந்து பட்டர்வொர்த் ஃபில்டருக்கு ப்ரோக்ராம். புரியுதா? இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி நீ போட்டீங்கன்னா உனக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, செபிஷேவ் ஃபில்டர் யூசிங் 1-to-1 மேப்பிங். இது அதே மாதிரி பாருமா, இது செபிஷேவ் ஃபில்டர் நடத்தவே இல்லை. சரி பார்க்கலாம். அது ஒன்று, இது சும்மா ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம். செபிஷேவ் ஃபில்டர் வேண்டாம்ப்பா, அது வேணா பார்த்துக்கலாம். சும்மா நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது அதே மாதிரி தான் வரும். ஃபார்முலா அது டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியாதுல்ல.
ஃபில்டர் யூசிங் ஹேமிங் விண்டோ. புரியுதாவா? இப்போ ஹேமிங் விண்டோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, டிஃப்ரெண்ட் கைண்டில் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இங்கே பாரு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கலாம். பேண்ட் எட்ஜ் ஃப்ரீக்வன்சி எஃப்பி இஸ் 50 ஹெர்ட்ஸ் டு 200 ஹெர்ட்ஸ். ஸ்டாப் பேண்ட் எட்ஜ் ஃப்ரீக்வன்சி இஸ் 450 hertz to 500 hertz. Pass band ripple RP equal to 0.05. Stop band attenuation RS equal to 0.04. Sampling frequency 1 kilohertz. Using the Hamming window whose side lobe is minus 43 dB and plot the magnitude and phase response and its pole location. இங்கே பாருமா, இந்த மாதிரியும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து ஹேமிங் விண்டோ ஹேனிங் விண்டோ பார்த்தோம்ல, யூசிங் அது வேற மாதிரியும் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது கொஞ்சம் மேட்லாபுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபார்முலா இருக்கு, என் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாமா, புரியுதா? இப்போ நம்ம வந்து அதில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போட்டிருப்பீங்க, கிளாஸில் வந்து வேற மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ இந்த 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 மாதிரி டைப் போட்டிருக்க மாட்டோம், புரியுதா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தான் இந்த இதில் வந்து இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். என் ஆடா ஈவனான்னு பார்ப்போம். அதில் வந்து என் டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு ஃபில்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி, புரியுதா? டைப் 1 டைப் 2 இருக்குப்பா, இதில் இருக்கிறது டைப் 2, புரியுதா? இது புதுசாக தான் பார்க்குறீங்க, கிளாஸில் பார்க்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது கிளாஸில் பார்க்கல. ஸோ இதில் வந்து என்னென்னா கேபிட்டல் என் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இருக்கா, இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே என்ன ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி தான் எஃப்இ டூல் தான் யூஸ் பண்ணணும், ஃபிகர் வராது. நார்மல் இதுக்கு வந்து சிஎல்சி கிளியர் ஆல் க்ளோஸ் ஆல். இப்போ எஃப்பி என்ன, எஃப்எஸ் என்ன, ஆர்பி என்ன, ஆர்எஸ் என்ன, பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி இது ஃபார்முலாடா. பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, பாஸ் பேண்ட் ரிப்பிள், ஸ்டாப் பேண்ட் ரிப்பிள் எல்லாமே இதில் கொடுத்துருக்குது, புரியுதா? ஸ்டாப் பேண்ட் அட்டுனேஷன், ரிப்பிள், பாஸ் பேண்ட் ரிப்பிள், ஸ்டாப் பேண்ட் அட்டுனேஷன், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி, புரியுதா? என்னது பாஸ் பேண்ட் ரிப்பிள், ஸ்டாப் பேண்ட் ரிப்பிள் எல்லாமே கொடுத்துருக்கு, எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. அதை தான் எடுத்து எழுதியிருக்கு. என்னது ஆல்ரெடி நம்ம தெரியும், சிஎல்சி கிளியர் ஆல் க்ளோஸ் ஆல் தெரியும். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆஃப் எஃப்ஐஆர் யூசிங் ஹேமிங் விண்டோ. ஸோ எஃப்பி பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி 50 450 எடுத்துக்கிறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு முடியும் இருக்கிறதுனால 50 to 200, 450 to 500 இருக்கு. இது ரெண்டுல ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், புரியுதா? பாரு, பாஸ் பேண்ட் இது 50யும் இந்த 450யும் எடுத்துக்கிறோம். ஸோ எஃப்பி ஈக்குவல் டு 50, எஃப்எஸ் ஈக்குவல் டு 450, ஆர்பி 0.05, ஆர்எஸ் 0.04, எஃப் ஈக்குவல் டு 1000, டி ஈக்குவல் டு 1 by f, டபிள்யூபி ஈக்குவல் டு 2 into fp by f, 2 into fs by f. இப்போ நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு. இதுதானே நியூமரேட்டர், இது டினாமினேட்டர், தனித்தனியாக அப்படி கண்டுபிடிச்சிருக்கு. நியூமரேட்டர் என்ன, டினாமினேட்டர் என்ன. அப்புறம் n ஈக்குவல் டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், அதானே n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலாமா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் மேட்லாபுக்கு. உங்களுக்கு மேட்லாப் ஒன்றும் எக்ஸாம்ல நீங்கள் ஒன்றும் எழுத போகிறது இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, அவ்வளோதான். புரியாது, உங்களுக்கு தியரியிலாம் எதுவும் வராது. லேபு வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லேப் எல்லாம் எதுவும் கிடையாது, இன்டர்னல் லேப் தான். இந்த ஃபார்முலாங்கிறத தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா கண்டுபிடிப்பேன். இது எல்லா வேல்யூமே இங்க கொடுத்துருக்கு, இதுல கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துருக்கு, இது ஒரு ரேஞ்சா கொடுத்துருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இதுல n ஈக்குவல் டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், 3 சீல் கமாண்ட் தான் யூஸ் பண்றோம். இங்க பாரு, இதெல்லாம் இது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு லூப்பா எக்ஸிக்யூட் பண்றதுக்குதான், புரியுதா? ஹேமிங் ஒரு ஹேமிங் என்னடா ஹேமிங், இப்போ இங்க வந்து கீவேர்டு ஹேமிங் கீவேர்டு. இப்போ எஃப்ஐஆர் 1 ஆஃப், இங்க பாரு, இதுல அதுல போட்டோம்ல, அதுல போட்ட மாதிரியே பட்டர்வர்த்தில் போட்ட மாதிரியே விண்டோயிங் எஃப்ஐஆர் ஃபில்டர்லையும் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ எஃப்இ டூவோட ஹை பி கமா எஃப்னு கொடுத்துக்கிறோம். எஃப்இனா ஃபில்டர் விசுவலைசேஷன் டூல், எஃப்இ டூல் ஃபில்டர் விசுவலைசேஷன் டூல். அதே மாதிரி தான் இங்கே லோனா லோன் இருக்கும், ஒன்று போட்டீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். இங்கே லோக்கு பதிலாக ஹை பாஸ் ஃபில்டர்னா ஹைன்னு இருக்கும், பேண்ட் பாஸ்னா பேண்ட் பாஸ்ன்னு இருக்கும். பேண்ட் ஸ்டாப் ஆர் நாச் ஃபில்டர் அப்படின்னா பேண்ட் ஸ்டாப் ஆர் நாச்சுன்னு போட மாட்டேன், ஸ்டாப்னு போட்டுக்குவேன், புரியுதா? அதே மாதிரி அவுட்புட் இங்கே வரும் இதில்.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஓரளவுக்கு பாருங்கம்மா, போதும், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அப் சாம்பிளிங், டவுன் சாம்பிளிங் புரியுதா? நான் நேற்று அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வந்து பூபேராஜா சார் இன்னைக்கு வந்து ஃபார்ம் டெரிவேஷன் எடுத்திருப்பார், இன்டர்பிரேஷன் டெசிமேஷன் டெரிவேஷன். இப்போ இது வந்து நம்ம அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங் எனக்கு கிளாஸ்ல போட்டது நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். எப்படி வரும்னு சொல்லிட்டீங்களே பாரு. ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துக்கலாம். இங்க பாருமா பாரு, அப் சாம்பிளிங் அப்படின்னா 1 2 3 4. இது வந்து பை ஃபேக்டர் ஆஃப் 2 பை ஃபேக்டர் ஆஃப் இங்க கொடுத்து கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். 213 சாம்பிளிங் ரேட் வந்து 213 எடுத்துக்கிறோம். சாம்பிளிங் ரேட் 2 எடுத்தோம்னா நம்ம என்ன ஆகும்னா அப் சாம்பிளிங் அப்படி இல்லை இந்த மாதிரி வரும். புரியுதா? L equal to 2 எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். கரெக்டா மேம்? ஓகே மேம். L equal to 3 னா 100 200 300 அந்த மாதிரி வரும். ஆமா. இதே டவுன் சாம்பிளிங்னா எப்படி வரும் தெரியல. நம்ம கிளாஸ்ல ப்ராப்ளம் போட்டோம்லப்பா, ஞாபகம் இருக்கா? பாதி வேல்யூ குறைஞ்சு இடையில இருக்க ஒரு வேல்யூ வராது, இந்த வேல்யூ வராது. அது நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க நோட்ல போட்டிருக்கீங்கல்லப்பா, அதையே போட்டுக்கலாம். நம்ம அதை அப்படியே கமாண்ட் விண்டோல கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 1 2 3 4 இருக்குல்ல, நம்ம என்ன ப்ராப்ளம் இதானே? கமாண்ட் விண்டோல போய் நம்ம என்ன கொடுக்கலாம்னா டவுன் சாம்பிள் ஆஃப் கமாண்ட் 2 கொடுக்கணும்ல, டவுன் சாம்பிள் கொடுக்குறப்ப நான் கரெக்டா? இங்க பாரு, எப்படியே கொடுத்துட்டேன். சிம்பிளா இப்படி பண்ணிக்கலாமா? அது வந்து டிஸ்பிளே ஆகிறதா, ஃபிகர் விண்டோட டிஸ்பிளே ஆகிறதா அத்தனை கால்குலேஷன்ஸ். ஏன்னா இப்படியே கொடுத்துக்கலாம். சாம்பிள் எக்ஸ் கமா 3 மேம் டவுன் சாம்பிள் பதிலா நம்ம DM னு கூட கொடுக்கலாம்ல மேம்? என்னடா டவுன் சாம்பிள இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம DM ஆர் டவுன் ஆரோ யூஸ் பண்ணலாம்னு சொன்னாரு மேம் சார். சோ அத DM னு கொடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்க மேம். டேய், அது வந்து நாம வேரியபிள், இது வந்து கீவேர்டுறாங்க. ஓகே மேம். அங்க வந்து நாம நம்ம கீவேர்ட் இண்டிகேஷன் டவுன் ஆரோ போடுறது, அப் ஆரோ போடுறது, டிஎன் போடுறது, யூஎன் போடுறதுலாம் வந்து அது நம்ம வேரியபிள் நோட்டேஷனு. இது வந்து இங்க கீவேர்டு ஒரு கீவேர்டு தானே இருக்கு. 2 3 கீவேர்டு எப்படி இருக்கு? எஃப்எஃப்டிங்கிற மாதிரி தான் அது. எஃப்எஃப்டி, ஐஎஃப்எஃப்டி, சிசிஓஎன்பி, சிசிஓஎன்பிலாம் போட்டோம்ல. அந்த அதான்மா இப்போ ஒரு இது எப்படி வேணா நம்ம சொல்றோம் இல்லப்பா, நம்ம டெசிமேஷன் இன் டைம் அப்படிங்கிறோம், டிஐடிங்கிறோம். அது டெசிமேஷன் இப்போ ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்தா எடுத்துக்காது இல்ல. எஃப்எஃப்டி வந்து இப்போ ஃபாஸ்ட் எப்படி கொடுத்தா எப்படி எடுத்துக்கோ? ஃபாஸ்ட் ஃபூரியர்ங்கிறது கீவேர்டா, கலர்ல வருது பாரு. ஃபூரியரா எக்ஸ்ன்னு கொடுத்தா எப்படி எடுத்துக்க? எனக்கு ஃபாஸ்ட் தான் வந்து ஃபங்க்ஷன் இல்லைன்னு வருது. ஃபூரியர் ஆனா கீவேர்டு. புரியுதா? ஏன்னா ஃபூரியர் வரல பாரு எரர்ல. ஓகே மேம். இப்ப வந்து கமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கோ அது மட்டும் கொடுத்தா போதுமா மேம்? ஆமாமா, கமாண்ட்ஸ் தெரியணும். இந்த கமாண்ட் வந்து என்ன இருக்குதோ அது தெரியணும். புரியுதா? ஓகே மேம். கமாண்ட்ஸ் வந்து என்ன இருக்கோ அது தெரியணும். அது இந்த கமாண்ட் கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் வரும். இப்போ டவுன் சாம்பிள் தான் வந்து உனக்கு கமாண்டு. அப் சாம்பிளும் கொடுக்கலாம். ஃப்ரீல அப் சாம்பிள் கொடுக்கலாமா? அப் சாம்பிள் ஆஃப் அதே எக்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் கமா 2 கொடுத்தோம்னா நமக்கு
அப் சாம்பிள் எந்த வேல்யூக்கான கொடுத்துக்கலாம். 3 கொடுக்கணுமா 3 கொடுத்து இன்னும் நிறைய வரும். upsample of x, 3. புரியுதா? நிறைய வருது பாருது. upsample of 2 கொடுத்தீங்கன்னா இடையில ஒரு ஜீரோ ஆட் ஆகுண்டா. upsample of 3 கொடுத்தீங்கன்னா இடையில 2 ஜீரோ ஆட் ஆகும் நம்பருக்கு. அதே டவுன் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா இடையில ஒரு நம்பர் குறையும். 2 கொடுத்தீங்கன்னா 3 கொடுத்தீங்கன்னா 2 நம்பர் குறையும். புரியுதா? 2 கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் 1 2 கிடையில நீ கால்குலேட் பண்ணாலும் அதே தான் வரும். கிளாஸ்ல நம்ம போட்டோம்ல, நீ இல்ல பவதாரணி இல்ல, தீபக்கும் இல்ல. புரியுதா? புரியுதுலடா? இங்க பாரு, டவுன் சாம்பிள் ஆஃப் எக்ஸ், அதே எக்ஸ் தான், அதே எக்ஸுக்கு தான் அப் சாம்பிள் ஆஃப் டவுன் சாம்பிள் பை அ ஃபேக்டர் 2வும் கொடுத்துருக்கேன், டவுன் சாம்பிள் பை அ ஃபேக்டர் 3 கொடுத்துருக்கேன். அதே தான் அப் சாம்பிள் பை 2வும் கொடுத்துருக்கேன், அப் சாம்பிள் பை 3யும் கொடுத்துருக்கேன். என்ன ஆகுது? இந்த கிவன் டவுன் சாம்பிள் கொடுக்கும்போது சாம்பிள்ஸ் குறையும்டா, அப் சாம்பிள்ஸ் கொடுக்கும்போது சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீ கால்குலேட்டே பண்ணாம ஆன்சர் உனக்கு தெரியும். டவுன் சாம்பிள் ஆஃப் இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பை 2 அப்படின்னா இடையில ஒரு இது விட்டுறணும், விட்டுட்டு எழுதணும் சீக்வன்ஸ். பை 3னா 2 நம்பர் விட்டுட்டு எழுதணும், அதுதான் ஆன்சர். அதே அப் சாம்பிள் பை 2 அப்படின்னா இடையில ஒரு ஜீரோ ஆட் ஆகும், 2 நம்பர் கிடையில, 2 சீக்வன்ஸ் கிடையில, சீக்வன்ஸ் சொல்லணும். அதே அப் சாம்பிள் பை 3னா இடையில 2 ஜீரோ ஆட் ஆகும். அதுதான். புரியுதா? அதையே தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பாரு, இந்த கமாண்ட் விண்டோ அவுட்புட் இங்க பாருமா. ஸோ இங்க நம்ம இங்க பாரு, இங்க எத்தனை ரோடா இருக்குது, எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்குது இதுல, இந்த ஃபிகர் விண்டோல எத்தனை ரோ எத்தனை காலம்டா இருக்கு மேம்? 4 ரோ. 4 ஆடா? எஸ் மேம். 5 0 5 10 -5 0 5 10. அத சொல்ல. ரோ ஃபிகர் விண்டோல எத்தனை ரோ? 3 ரோ. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஓகே மேம். எத்தனை காலம்? இன்புட் சீக்வென்ஸ் பை சாம்பிளிங் ஃபேக்டர் 1 பை சாம்பிளிங் ஃபேக்டர் 3 மொத்தம் 3 இருக்கு மேம். எத்தனை காலம்டா? ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, எப்படி வேணா நீ இது பண்ணிக்கலாம். புரியுதா? ஒரு காலம் தான் இருக்குது, ஒரு காலம் தான், நீ எப்படி வேணா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா. நீ டிஸ்ப்ளே பண்ற நம்ம கொடுக்கறதா இது வந்து நம்ம எப்படி கொடுப்போம்? 3 1 3 ரோ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம், மூணாவது இருக்கிறது பொசிஷன். சப்ளாட்ல சப்ளாட்னா என்னன்னா ஒரு ஃபிகரை பிரிக்கிறோம், சப்பா பிரிக்கிறோம், சப்கிராஃபா பிரிக்கிறோம், அதான் சப்ளாட். அப்ப 3 ரோ ஒரு காலம் ஃபர்ஸ்ட் பொசிஷன், 3 ரோ ஒரு காலம் செகண்ட் பொசிஷன், 3 ரோ ஒரு காலம் தேர்ட் பொசிஷன், அப்படிதான் வரும் பாரு. புரியுதா? தேர்ட் ரோ சாரி, 3 ரோ ஒரு காலம் ஃபர்ஸ்ட் பொசிஷன், 3 ரோ ஒரு காலம் செகண்ட் பொசிஷன், 3 ரோ ஒரு காலம் தேர்ட் பொசிஷன். ஓகேவா? இந்த மாதிரிதான் வருது. ஸோ இது அப்சாம் பாரு, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். என்ன பண்ணுறோம்? இன்புட் வாங்குறோம், இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். இது கமாண்டு, இன்புட் வாங்குறோம். புரியுதா? லென்த் கெட் பண்ணுறோம். லென்த் என்ன? இப்போ என்ன பண்ணுறோம்? n-1 முடி வருது. அப்போ ஃபிகர், சப்ளாட், ஸ்டெம்மு, எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இன்புட்டை பிளாட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. டைட்டில், இன்புட் சீக்வன்ஸ், அடுத்து சாம்பிள் பை 2. என்ன பண்ணுறோம்? இதே லைன் நீங்கள் கமாண்ட் விண்டோவில் கொடுத்தோம்ல, ஒன்று மட்டும்தான் உனக்கு இது, ஒன்று மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு. கமாண்ட் விண்டோவில் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ பர்டிகுலர் வேல்யூக்கு நான் கொடுக்குறேன். இங்கே பாரு, இங்கே வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கொடுக்குறேன். இதுன்னு வச்சுக்கோ, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணனா எந்த இன்புட் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? ஒரே ஒரு செகண்ட்ரா.
ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே மேம். இங்க பாருமா, இது ஒரு லைனு தான் இம்பார்ட்டன்ட், மீதி எல்லாம் பிளாட் பண்றதுக்குதா. புரியுதா? n1 என்ன 0 1 to n-1. அதாவது இந்த இந்த இது இந்த இது இது இண்டிகேட் பண்ணும்லடா, இது எப்படி வருதுன்னு 0 1 2 இது இது எப்படி வருதுன்னு அதுக்கு தான் இந்த இது சப்ளாட் ஸ்டெம், இதுக்கு டிஜிட்டல் ஸ்டெம், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட்டில், அப்சாம்பிள், n1 என்னன்னு சொல்றோம், லென்த் ஆஃப் ஒய். ஒயோட லென்த்தை பொறுத்தவரை நம்ம இது ஸ்பிளிட் பண்ண முடியும். சப்ளாட் ஸ்டெம் அதே தான். பை சாம்பிள் ஃபேக்டர் டைட்டில் அதே 3னா இங்க அப் சாம்பிள் பை 3. இதெல்லாம் எதுக்கு பிளாட் பண்றதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் இதெல்லாம். இந்த லைனு பிளாட் பண்றதுக்கு. புரியுதா? எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், எக்ஸ் 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 ஒய் பிளாட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இந்த பாரு, புரியுதா? தான் வந்திருக்கு. இது வந்து டவுன் சாம்பிளிங், அதே தான் வரும். இந்த இடத்துல டவுன் சாம்பிள்னு கொடுப்போம், அதே ப்ரோக்ராம் தான். புரியுதா? அப் சாம்பிள், டவுன் சாம்பிள். இது அப்படியே காப்பி பண்ணி வந்து நீங்கள் மேட்லாப்ல போட்டோன்னு வச்சுக்கோ. இங்கே பாரு, நம்ம அப்படியே காப்பி பண்ணி போக்கலாம். ப்ரோக்ராம் காப்பி பண்ணி போடலாமா? ஃபர்ஸ்ட் டவுன் சாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் தான். சார் ஒரே நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷம் சார், என் பிளேஸ்ல மேலேயே தான் இருக்கு, எடுத்து தருங்க. ஒரே ஒரு செகண்ட்ரா, ஒரே ஒரு செகண்ட். இப்போ 5 days மாத்தணும்ல, 6 days. பாருமா, ஃபைல் இப்போ சேவ் பண்ணலாமா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது கேட்குது, எங்கேன்னு கேட்குது. ஏதோ ஒரு நான் கொடுக்குறேன் திஸ் பிசியில். நான் அது லொக்கேஷன் ஆல்ரெடி ஏதோ டி கோடில் கொடுக்குறேன். ஏம்மா கேட்குதா பவதாரணி? எஸ் மேம், கேக்குது மேம். டி கோடில் 90 டிஎஸ்பி ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே சூஸ் பண்ணுறேன். இன்னும் அப் சாம்பிளிங்கா டவுன் சாம்பிளிங்கா? டவுன் சாம்பிளிங் தான். கீபோர்டு கொடுக்கூடாதா? ஃபைல் நேமு டவுன் 20 டவுன் 6ன்னு கொடுக்குறோமா? கீபோர்டு கொடுக்கக்கூடாது. ஃபைல் நேம் எம் ஃபைல் டாட் எம்னு ஸ்டோர் ஆகும். சேவ் அஸ் டைப் டாட் எக்ஸ்டென்ஷன் டாட் எம்டா. சேவ் பண்ணியாச்சா? இப்போ நான் வந்து ரன் பண்ணோம். ஸோ இப்போ டீபக் கொடுக்கலாமா? Enter the input sequence கேக்குதாடா? எஸ் மேம். நம்ம கொடுத்துக்கலாமா? எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம். டவுன் சாம்பிள் தானே? எஸ் மேம், டவுன் சாம்பிளிங். டவுன் சாம்பிள்னா நமக்கு எப்படி வரணும் மேம்? ஃபர்ஸ்ட் கொடுக்குற இன்புட்டை விட கம்மியா வரணும் மேம் அவுட்புட். ஒரு பை ஃபேக்டர் கொடுக்க இது எப்போ எதை கொடுக்க தேவையில்லை. என்டர் த இன்புட் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்றேன்டா, கமாண்ட் விண்டோல ரன் பண்ணல, தெரியுதா? ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ண பார்த்தியா? ஸோ காப்பி பண்ணி. அதனால
ஓகே வந்துருச்சா அப்போ? எஸ் மேம். இது வந்து பை 2, இது வந்து பை 3 குறைச்சு வருதா? இது அப் சாம்பிள் போடலாமா? ஓகே மேம். அப் சாம்பிள் காப்பி பண்ணி மாத்தணும். இது தெரியுது வந்துருச்சு பாரு, கமாண்ட் விண்டோலயும் வருது எனக்கு. வர்றா இந்த ப்ரோக்ராம் கமாண்ட் விண்டோலயும் வருதா? கமாண்ட் விண்டோலயும் இருக்கு. இந்த இடத்துல வந்து இங்க பாருடா, இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்து நான் ரன் பண்ணட்டுமா? இங்க பாரு, இந்த இடத்துல செமிகோலன் பாரு. இப்ப எப்படி வருது? ஒரே ஒரு 2 மினிட்ஸ் தான்டா முடிச்சிருவேன். இங்க பாருடா, இதுல 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 இங்க பாரு, இங்க இது y1 டிஸ்ப்ளே ஆகுதா? டவுன் சாம்பிள் 2 ஆல டவுன் சாம்பிள் பண்ணது 3 ஆல டவுன் சாம்பிள் பண்ணது டிஸ்ப்ளே ஆகுதாடா அதுல? எஸ் மேம். சரி, இப்ப இதுல வந்து ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பாரு. இங்க வந்து செமிகோலன் இல்லாம இருக்கு. இப்ப நான் செமிகோலன் கொடுக்குறேன். ப்ரோக்ராம்ல ஃபைல்ல போய் டைப் பண்ணியிருக்கேன்டா, செமிகோலன் கொடுக்குறேன். இங்க ஒரு செமிகோலன் கொடுக்குறேன், இன்னொரு செமிகோலன் எங்க? இங்க ஒரு செமிகோலன் கொடுக்குறேன். புரியுதா? 2 இடத்துல செமிகோலன் கொடுக்குறேன். சேவ் பண்றேன். ஓகே ரன் மேம். பண்ணிட்டா இப்போ வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறேன். 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 இது வந்துட்டு போயிருச்சு. கமாண்ட் விண்டோல வருதா இல்லையாமா? இங்க பாரு, இங்க ஃபிகர் விண்டோ இருக்கு, ஃபிகர் விண்டோ இருக்கு. ஆனா கமாண்ட் விண்டோல வந்துச்சா? நோ மேம். வரல. ஏன் வரல? டிஸ்ப்ளே ஆகலையா மேம்? ஆமா, நாங்க ஏன்னா செமிகோலன் கொடுத்தனா டிஸ்ப்ளே ஆகாது. இதே செமிகோலன் எடுத்துட்டு கொடுக்கட்டுமா? வரும். பாரு, செமிகோலன் எடுத்துட்டேன். ஒரு பாரு, 2க்கு மட்டும் தான் செமிகோலன் எடுத்திருக்கேன், 3க்கு அப்படியே இருக்குது. சேவ் கொடுத்துட்டு ரன் பண்றேன். அதே மாதிரி நான் இது இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா? 1 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? என்டர் கொடுக்குறேன். இப்போ டிஸ்ப்ளே ஆகுதாடா? இது எஸ் மேம். ஃபிகர் விண்டோ வருது. ஆனா ஒய்ல எத்தனை தான் வருது? 1 தான் வருது. ஏன் 1 தான் வருது? மேம் அதான் 3க்கு நம்ம செமிகோலன் வச்சிருக்கோம்ல மேம், 2க்கு மட்டும் தான் எடுத்திருக்கோம். செமிகோலன் இப்ப இம்பார்ட்டன்ஸ் இப்ப தெரியுதா? இதுல வந்து செமிகோலன் போடல. செமிகோலன் போடலைன்னா கமாண்ட் விண்டோல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதே டெலீட் பண்ணிட்டு கொடுக்கட்டுமா? இதே டெலீட் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன், ரன் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துட்டு இப்போ பாருங்க, இதுல எந்த இன்புட் வேணா கொடுத்துக்கலாம். ரேண்டமா டைப் பண்றேன். ஸ்பேஸ் சென்சிட்டிவ்மா, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கணும். ரேண்டமா எது வேணா நான் கொடுத்துக்கலாம். புரியுதா? என்டர் கொடுக்குறேன். ரன் ஆயிடுச்சா? எஸ் மேம். இப்போ எனக்கு 2 டிஸ்பிளே ஆகுதா? பாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது பாரு. ஏதோ ஒரு இப்போ கமாண்ட் விண்டோவில் கொடுத்துனா பர்டிகுலர் டேட்டாக்கு தான் உனக்கு அவுட்புட் வரும். ரஃப் கால்குலேஷன் தான். அதுக்கு சியில் வந்து நீ போய் நார்மலாக எடிட்டர் விண்டோவில் போய் ப்ரோக்ராம் போடுற மாதிரி தான் ப்ரோக்ராம் விண்டோ. இது எடிட்டர் விண்டோ உனக்கு. புரியுதாடா? இதுதான் வந்து இது வெயிட் செகண்ட், ஜஸ்ட் செகண்ட். இது வந்து உங்களுக்கு இதான். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு நியூ எம் ஃபைல்டா, மேட்லாப் ஃபைல் அது ஓப்பன் பண்ணி நீ எது வேணால் இது நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆகிட்டு அவ்வளோதான். ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்குது, ரன் பண்ணுறேன் அவ்வளோதான். சேவெல்லாம் கேட்காத, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல. ஸோ நான் பிடிஎஃப் ஃபைல் போட்டேன்லம்மா, அந்த ஃபைல் அப்படியே டைப் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஆனால் கீபோர்டெல்லாம் நம்ம கரெக்டாக தெரியணும், ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுமா, இங்கே எரர் வரும். இந்த எக்ஸுக்கும் லேபிள் கடையில் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி ஃபைல் நேம் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைல் நேம் கீபோர்டு யூஸ் பண்ணால் ஹேங் ஆகும், எரர் வரும். ஓகேவா? ஓகேவாடா? புரியுதா? ஓகே மேம். ஓகேடா. இப்போ நம்ம வந்து அப்ரப்டா வந்து மேட்லாப் வந்து வெளியில போகக்கூடாது. கமாண்ட் விண்டோவில் போய்
என்ன பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் விண்டோல போய் எக்ஸிட்னு டைப் பண்ணிட்டு தான் வெளியில போகணும். இதுல கமாண்ட் விண்டோல எக்ஸிட் டைப் பண்ணிட்டு வெளியில போகல அப்படின்னா சாஃப்ட்வேர் சம்டைம்ஸ் கரப்ட் ஆயிரும். அதனால எக்ஸிட்னு கொடுத்துட்டு வெளியே வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எக்ஸிட்னு கொடுத்துட்டு லோன் கொடுத்துக்கலாம். நல்ல போயிடுச்சு, அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாதுமா, கமாண்ட் விண்டோவில் எக்ஸிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேடா. ஓகே மேம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஒரே நிமிஷங்க. எத்தனை? 37. ஒரு 15 பேர்ல நினைக்கிறேன். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே மேம், புரிஞ்சாப்பா மேட்லாபு? எஸ் மேம். ஓகேப்பா. காலையில் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஹெட் ஏக்கு, அதனால தான் பூபதி சார் எடுத்தாரு. ஓகே மேம். ஹலோ, இல்லைப்பா, டேப்லெட் போடங்காட்டி தான் பரவாயில்ல, அதனால தான் நான் மேட்லாப் எடுத்துக்கிறேன், அது டெரிவேஷன் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். புரிஞ்சுல்ல சார் எடுத்ததும்? எஸ் மேம். ஓகேம்மா. சரி, அப்போ கிளாஸ் எப்போ எடுக்க முடியல, எப்போ எடுக்க முடியாதனால தானே சார் அவர் எடுத்துட்டு டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு. எப்படியும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சரி, யார் எடுத்தா என்ன? என்னப்பா அப்படித்தானே தீபக்? ஃபேக்டர் தான், எனக்கு உடம்பு சரியில்லை, முடியல, எடுக்கவே முடியாது நினைச்சா, அப்போ டேப்லெட் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்து எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால தான் சார் எடுத்தாரு. இன்டர்பிரேஷன் டெஸ்டினேஷன் அவரு டிஎஸ்பி எக்ஸ்பர்ட் தான்ப்பா. சிக்னல்ஸ் டிஎஸ்பி எல்லாமே சூப்பராக எடுப்பார். ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூப்பா, யூ கேன் லீவ் த செஷன். தேங்க்யூ.